ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகான சமையலறை. இன்றைக்கி நம்ம குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் அளவுக்குள்ள அளவுகளை இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1 கிலோ மல்லிக்கு எவ்வளோ அளவுகள் சேர்க்கணுங்கிறத அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 100 கிராம் மல்லிக்கு 25 கிராம் சீரகம், 25 கிராம் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, மூணுமே ஒரே அளவு தான். கடலப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூளாக எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய அரைக்கையில் மஞ்சளை 100 கிராம் அளவு வாங்கி காய வச்சு அரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இந்த கொஞ்சம் அளவுகளை வச்சு சொல்கிறேன். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வெயிலில் காய போட்டு அரைக்கணும், மிஷினில் கொடுத்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 1 கிலோவுக்கு அரைக்கிறதுனால மிஷினில் தான் கொடுத்து அரைப்போம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் காய போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி சலிச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 1 கிலோக்குள்ள அளவு. மல்லி 1 கிலோ எடுத்தால் சீரகம் 1/4 கிலோ, சோம்பு 200 கிராம், கடலப்பருப்பு 200 கிராம், பச்சரிசி 100 கிராம், உளுந்தம்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், மஞ்சளும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா உருகி காய போட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 100 கிராமுக்குள்ள அளவு. நான் ஏற்கனவே சொன்ன அளவுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு குழம்பு பொடி அரைச்சி வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, குருமா எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கறி குழம்பு குருமாவுக்கெலாம் கறி பொடி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதையும் கலந்து போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.